السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم حسن خلقي وخلقي. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கொல்லவனை வாழ்த்தி கொல்லல் கோமானை போற்றி ஒளிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழனைத்து முடித்தார்கள். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மகிழ்ச்சி மிக்க நாளில் நாம் எல்லாம் இன்று ஜும்ஆவினுடைய நாளை அடைந்திருக்கிறோம். அதுதான் நம் உயிரினும் மேலான பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் என்கின்ற முதல் வசந்தமான காலகட்டத்தில் இரண்டாவது வாரத்தினுடைய இறுதி கட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்நன்னாளின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நாளேடுகளில் தாங்கள் எல்லாம் காலையிலேயே பார்த்திருப்பீர்கள், ஆசிரியர் தினம். சர்வதேச அளவில் இன்று ஆசிரியர்களை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இதை அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்பெருமான் ஒரு பேராசிரியர் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில ஒரு சில விஷயங்களை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு வாழ்நாள் முழுவதிலும் அமலை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய உலகத்தில தங்களை ஒரு இறை தூதராக மக்கள் சமூகத்தில் அறிவித்த அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வாசகத்தை சொன்னார்கள்: இன்னமா புஇத்து முஅல்லிமா லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். தோழர்களே, நான் உங்களுக்கு நற்குணங்களை வாழ்ந்து காட்டி பரிபூர்ணமாக காண்பித்து தருவதற்காக ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆசிரியர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் ஆசிரியர்?
என்பதை நாம் புரிய வேண்டும் அல்லவா? அதை யார் சொல்ல வேண்டும்? எனக்கு இவங்க தான் ஆசிரியர் அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம், என்னுடைய வாத்தியார் இவரு, என்னுடைய உஸ்தாது இவரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ நமக்கு படித்து கொடுத்தவங்க யாராக இருக்கிறார்களோ அவங்கள நம்ம தான் அடையாளப்படுத்தணும். அதுதான் அவங்களுக்கும் பெருமை. மாணவராக நம்ம இருப்போம், ஆசிரியராக அவங்க இருப்பாங்க. என்னுடைய வாத்தியார் இவங்க தான், என்னுடைய உஸ்தாது இவங்க தான், நான் உங்களை கண்ணியப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வகையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஆசிரியர். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் ஆசிரியர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. எனது இறைவன் என்னை எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்து பக்குவப்படுத்தினார். எப்படி பக்குவப்படுத்தினார் தெரியுமா? அழகான முறையில் என்னை பக்குவப்படுத்தினார். ஒழுக்கங்கள், எல்லா விதமான ஞானங்கள், வாழ்வினுடைய நற்குணங்கள், நடைமுறைகள், அத்தனை விஷயங்களையும் எனக்கு கற்றுத்தந்து அழகான முறையில் என்னை பக்குவப்படுத்தினார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த வார்த்தையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா? நம்ம எப்படி நமக்கு படித்து கொடுத்த ஆசிரியரை கண்ணியப்படுத்த வேண்டும், அதுபோல நமக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் என்னை எப்படி பக்குவப்படுத்தினார் அதை நம்ம சொல்லி பாராட்ட வேண்டும் என்ற இரண்டு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தில் நமக்கு கற்றுத் தருகிறார். நம்ம எல்லாம் இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு படிச்சு கொடுத்த வாத்தியாரும் மறந்துருவோம். ஸ்கூல் காலேஜ்ல படிச்சு கொடுத்த ஆசிரியர் அவரு ஒரு பக்கம் இருப்பார், நம்ம ஒரு பக்கம் இருப்போம். படிக்கிற காலத்தோட முடிஞ்சது. ஆனா மார்க்க கல்வியை பொறுத்த அளவில் மார்க்க கல்வியை கற்றுத் தந்த ஆசிரியர் இருக்கிறார்களே, அவர்களுடைய தொடர்பு நமக்கு படித்து கொடுத்த அந்த நாளில், அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, ஏன் இந்த உலகில் நாம் வாழ்ந்து மடிகின்ற வரை மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் தொடரும். எப்படி நமக்கு இந்த உலகத்தில் ஆசிரியரானவர்கள் இருந்தார்களோ அதுபோலத்தான் நாளை மறுமையிலும் நமக்கு ஆசிரியர். அதைத்தான் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு ஆசிரியரை படித்து கொடுத்த அந்த காலகட்டத்தில் நீ மதிப்பது வேறு. படித்து முடித்ததற்கு பிறகு நீ ஒரு அந்தஸ்தை அடைந்து அந்த அந்தஸ்தில் நீ பெரிய செல்வந்தனாக, பெரிய செல்வாக்கு உள்ளவனாக நீ இருக்கின்ற அந்த சமயம், உன்னுடைய கண்ணோட்டத்தில் உன்னுடைய ஆசிரியர் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, அவரிடத்தில் நீ மண்டியிட்டுதான் அமர வேண்டும். அதைத்தான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. என்னுடைய இறைவன் என்னை அழகான முறையில் பக்குவப்படுத்தி ஒழுக்க ஞானங்களை எனக்கு கற்றுத் தந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசிரியர் நம்மை எல்லாம் படைத்த ரப்பான அல்லாஹ்வாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசிரியர் அல்லாஹ், நமக்கு ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்த நமக்கெல்லாம் இன்று படித்து கொடுத்து நம்மை எல்லா விதமான ஞானங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய ஆசிரியர் பெருந்தவைகள். இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எந்த ஒரு கல்வி நமக்கு ஒழுக்கத்தோடு சேர்ந்து
ஒழுக்க மாண்புகளையும் கற்றுத் தருகிறதோ, அறிவை நமக்கு ஊட்டுவதோடு மட்டுமல்லாம ஒழுக்க மாண்புகளையும் நமக்கு கற்றுத் தருகிறதோ அந்த கல்விதான் சிறந்தது. உலக கல்வி, மார்க்க கல்வி, இரண்டு கல்விகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த இரண்டு கல்வியும் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் எந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உலக கல்வியை இரண்டாவது பட்சமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், உலக கல்வி என்பது நமக்கு அறிவை தெளிவுபடுத்தி தரும். ஆனால் ஒழுக்க மாண்புகளை நமக்கு நம்முடைய வாழ்வு வரை கற்றுத்தர. அதனாலதான் உலக கல்வியில நம்ம படிச்ச அந்த புத்தகங்கள்லாம் அந்தந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு காயலங்கடையில வயிற்றுல கனத்துல போட்டு காசு வாங்கி அதில் நம்ம ஐஸ்கிரீமோ அல்லது வேற ஏதாவது சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம படிச்ச புத்தகம் 8வது ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த புத்தகத்தை 9வது ஸ்டாண்டர்ட் வந்தோடனே காயலங்கடையில நம்ம போட்டுருவோம். 10வது கிளாஸ்ல படிச்சத 11வது கிளாஸ் +1 வந்த உடனே 10வது கிளாஸ்ல படிச்ச அந்த புத்தகங்கள்லாம் காயலங்கடையில போட்டுருவோமா இல்லையா? அதே போல நம்முடைய மார்க்க கல்விகள் கற்றுத்தந்த புத்தகங்களை நாம் அப்படி போடுகிறோமா? போடவும் கூடாது. ஏன்? காரணம் என்ன? அது குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு சுமந்து கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். அது நமக்கு இந்த உலகில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் நமக்கு தேவை. ஏன்? நம்ம வஃபாத்தான பிறகு நம்மை அடக்கப்படுகின்ற மண்ணறையிலும் மார்க்க கல்வி நமக்கு தேவை. மார்க்க கல்வி இல்லாவிட்டால் மன்னரை வாழ்க்கை கூட நமக்கு சுகமாக இருக்காது. எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு மார்க்க கல்வி நமக்கு அவசியமோ, தொழுவதற்கு, தர்மம் செய்வதற்கு, நல்லொழுக்கங்களோடு நாம் வாழ்வதற்கு, நல்ல வியாபாரம், நல்ல தொழில் செய்வதற்கு, அத்துணைக்கும் நமக்கு எப்படி மார்க்க கல்வி தேவைப்படுகிறதோ அது போல கபருடைய வாழ்க்கையிலும் நமக்கு மார்க்க கல்வி அவசியம். மார்க்க கல்வி நாம் படித்திருந்தால் கபருடைய வாழ்க்கையில் கூட முன்கர் நக்கீர், கிராமன் காத்திபீன் ஆகிய மலக்குமார்கள் நம்மை கேள்வி கேட்டு எழுதுகிற போது நாம் அந்த கேள்விக்கு உண்டான சரியான பதிலை நம்மால் சொல்ல முடியும். மார்க்க கல்வி படிக்கலன்னா சரியான முறையில நம்மால் மன்னரை வாழ்க்கையில கேள்வி கேட்கப்படுகிற போது சரியான பதிலை சொல்ல முடியாது. மார்க்க கல்வியை படித்தால்தான் உங்களால் சொல்ல முடியும். மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு நாளை மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த விசாரணையில் நாம் ஜெயித்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் கூட மார்க்க கல்வி நமக்கு இருந்தால்தான் அங்கு கூட நமக்கு வேலை செய்யும். இல்லை என்றால் கால்கள் எல்லாம் மரக்கன்று எப்படி பூமியில் நட்டப்படுகிறதோ அது போல நட்டப்பட்டுவிடும். ஒரு எட்டு கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ் கேட்கக்கூடிய 8 கேள்விகள் முக்கியமான கேள்விகள். இந்த முக்கியமான கேள்விக்கு மார்க்க கல்வி நாம் இந்த உலகத்தில் படித்திருந்தால்தான் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியும். அதுல முதல் கேள்வி என்ன தெரியுமா? நம்மளாம் ஜும்மாவுடைய நாளுக்கு தான் தொழுகையே ஞாபகப்படுத்திட்டு வருவோம் இல்லையா? முதல் கேள்வி தொழுகை. தொழுகைக்கான சந்தர்ப்பத்தை உனக்கு நான் தந்தேனே, அந்த தொழுகைக்கான சந்தர்ப்பத்தை தருகிற போது நீ தொழுதாயா என்று கேட்கப்படும். நீங்க சொல்லுவீங்க, நான் வாரந்தோறும் ஜும்மாவுடைய நாளுக்கு இமாம் சாஹிப் பயான் பண்ணுவாரு. அந்த நேரம் அவர் பயான் முடிக்கும் போது நான் போயிருவேன். அவர் குத்துபா ஓதும் போது நான் நிற்பேன். அவர் குத்துபா ஓதி முடிச்சு அவர் இறங்கி அல்லாஹ் தக்பீர் கட்டும் போது அவர் கூட சேர்ந்து ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அதோட நான் துவா செஞ்சுட்டு வந்துடுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஜும்மா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் தொழுவேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? இல்ல நான் வருடத்திற்கு பெருநாள் தொழுகையை மட்டும்தான் நான் தொழுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க தப்பித்து விட முடியுமா? அல்லது ஒவ்வொரு நாளும் எனக்கு பல வேலைகள் இருந்தது, சம்பாதிக்க வேண்டிய வேலை, வீட்டை காப்பாற்ற வேண்டிய வேலை, பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற வேண்டிய வேலை எல்லாம் எனக்கு இருந்தது, அதனால என்னால தொழுக முடியலையா அல்லாஹ் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியுமா? ஏங்க உங்களை
படைத்த இறைவனே அல்லாஹ். உங்களுக்கு வாழ்வாதாரங்களை கொடுப்பது அல்லாஹ், உங்களுக்கு அறிவை கொடுத்தது அல்லாஹ். அந்த அல்லாஹ்விற்கு தெரியாத உங்களுக்கு வேலை இருக்கிறது, அதனால வேலையினுடைய சுமைகள் தான் இருக்கிறதுனால உங்களால கொடுக்க முடியாது, அதனால இவரை மன்னிச்சிருவோம், இவரை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னை மன்னிச்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையில் முக்கியமான 8 கேள்விகள். அந்த 8 கேள்விகளின் முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகையை பற்றி நீங்கள் சரியான முறையில் பதில் சொன்னால்தான் ஒரு 8 சொர்க்கத்தின் பக்கம் உங்களால் எடுத்து வைக்க முடியும். அதன் பிறகுதான் மற்ற கேள்விகள்லாம். இளமை என்ன ஆனது, முதுமை என்ன ஆனது, உன்னுடைய செல்வங்கள் என்ன ஆனது, உன்னுடைய சாலிகான மனைவி அவர்களுடைய பொறுப்பை நீ சரியான முறையில் நிறைவேற்றினாயா, உனக்கு சாலிகான குழந்தைகள் கொடுத்தேன் அவர்களுடைய பொறுப்பை நீ சரியாக நிறைவேற்றினாயா, இல்லையா அல்லாஹ் நான் என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்குனேன், என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்குனேன், சரி உன் பிள்ளைய நீ குரான் ஓத வச்சியா, அது செய்யல, ஏன் குரான்லாம் நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் யா அல்லாஹ் அப்படின்னு போய் சொல்ல முடியுமா? இப்ப இந்த உலகத்துல அஜத்துமார்களுக்கு முன்னாடி சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல போகணும் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லுவீங்கல்ல, இப்ப சொல்றீங்கல்ல, இதே விஷயத்தை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் குரான் ஓத வைத்தாயா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார் என்று சொல்லி கொடுத்தாயா, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற வழிமார்கள் என்றால் யார் என்று சொல்லி கொடுத்தாயா, உன்னுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த, உனக்கு எல்லா விதமான அறிவையும் தந்த, உனக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தந்த உன்னுடைய முன்னோர்கள் என்றால் யார் என்று சொல்லி கொடுத்தாயா என்று அல்லாஹ்வுக்காக கேட்கிற போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்த தந்தைக்கு கூட ஜனாஸா தொழுவைத்தது எங்க ஊர் இமாமு தான், நான் தொழு வைக்கல என்னை பெற்றெடுத்த தந்தைக்கு. ஏன்னா எனக்கு தொழுவைக்கும் தெரியாது, தொழுகைனாலே என்னன்னு தெரியாது, அந்த ஜனாதா தொழுகையில் என்ன ஓதுனாலும் தெரியாது, எங்க ஊர் இமாம் சாப்பா அவங்க ஓதிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் தப்ப முடியுமா? அல்லாஹ்விடத்தில் எதுவுமே தப்ப முடியும். மார்க்க கல்வி என்பது நமக்கு இந்த உலகில் மட்டுமல்ல, நாம் அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய மன்னரையில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்திற்கு சேர்க்கின்ற வரை மார்க்க கல்வி நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது நபியாக அறிவிக்கப்பட்டார்களோ 40 வயதில், அதிலிருந்து 23 ஆண்டுகள் அத்துணை நாட்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் சஹாபாக்களுக்கு எல்லா விதமான ஞானங்களையும் கற்றுத்தந்தார். அதனால சஹாபாக்கள் எல்லாம் இன்று வரை நாம் அவர்களுடைய பெயரை சொல்கிற போது ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை பொருத்தி கொண்டார், திருப்தி அடைந்து கொண்டார், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்வு பெற்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களினுடைய மரண தருவாயில மிகவும் நோயுற்று இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்கத்தில் அமர வைத்து 3 விஷயங்களை நான் உங்களிடத்தில் இப்போது பேசியே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது மிகவும் பாசத்திற்குரியவர், ரொம்பவும் நேசம் வைத்திருப்பார், தன்னுடைய மனைவியின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பார். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு கேட்டார், ஹதீஜா என்ன சொல்ல போகிறாய், என்னிடத்தில் என்ன விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விஷயங்கள். முதல் விஷயமாக நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன், நான் உங்களோடு வாழ்ந்த இந்த 25 வருட காலம், இந்த 25 வருட காலத்தில் நான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு குறை வைத்திருக்கிறேனா என்று யோசித்து பார்த்தால் நிறைய குறைகளைத்தான் நான் வைத்திருக்கிறேன், அதனால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று முதல்
விஷயமாக சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி சொன்னார்கள், என்னுடைய அன்பான மனைவி, நீங்கள் எனக்கு என்ன குறையை வைத்தீர்கள்? எந்த குறையும் வைக்கவில்லை. நான் அல்லாஹ்வினுடைய தூதுவத்துவம் எனக்கு வந்தபோது பயமுற்று இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே என்னை அரவணைத்தவர்கள் நீங்கள். நான் அனாதையாக ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை செல்வந்த கணவனாக ஆக்கினீர்கள் நீங்கள். எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக ஒரு சபையிலே என்னை நெஞ்சு நிமிர உட்கார வைத்தீர்கள் நீங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் எனக்கு உடன் இருந்திருக்க நீங்கள் என்ன குறை வைத்தீர்கள்? எனக்கு எந்த குறையையும் நீங்கள் வைக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது என்ன என்று கேட்டபோது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இதோ நம்முடைய பிள்ளைகளில் கடைசி பிள்ளை ஃபாத்திமா, இந்த ஃபாத்திமாவை அழகான முறையில் நீங்கள் வளர்த்து அவளுக்கு உண்டான எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுங்கள். காரணம், அவள்தான் ஒன்றுமில்லாத அனாதையான பிள்ளையாக, ரொம்பவும் வறுமைக்குரிய பிள்ளையாக அவள் தான் இருக்கிறார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள கணவன்மார்களுக்கு அவர்களுக்கு நாம் திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம். இவர் மட்டும் ரொம்பவும் வறுமைக்குரியவளாக இருக்கிறார். இவளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். யாரும் இவளுடைய கன்னத்தில் அறைந்து விட வேண்டாம். யாரும் இவளுக்கு முன்பாக எந்த ஒரு சிரமத்திற்குரிய வார்த்தைகளையும் சொல்லிவிட வேண்டாம். யாரும் இவரிடத்தில் எந்த ஒரு முக சுளிப்பை கூட காட்டிவிடக் கூடாது. அந்த அளவிற்கு இவளை கண்ணியமாக சாலிகான பெண்மணியாக நீங்கள் வளர்த்து சாலிகான கணவருக்கு நீங்கள் மனமுடித்துக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே செய்கிறேன் என்று சொன்னார்கள். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடைசி மரண தருவாயில் மூன்றாவதாக வசியத் செய்த ஒரு விஷயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிற போது அந்த வரலாற்று ஆசிரியரை அழுது கொண்டே பதிவு செய்கிறார். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மன்னரை வாழ்க்கையை நான் பயப்படுகிறேன். மன்னரைக்குள் என்னை அடக்கிவிட்டு நீங்கள் வந்துவிட்ட பிறகு முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வருவார்கள். கிட்டத்தட்ட 9-11 கேள்விகள் கிட்ட கேட்பார்கள். அத்துணை கேள்விகளுக்கும் நான் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய விசாரணைக்கு அந்த ஹிசாபன் யசீராவாக என்னுடைய விசாரணையை ஆக்குவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். அந்த மன்னரையினுடைய வேதனையை என்னால் தாங்க முடியாது. அதனால் நீங்கள் அணிந்திருந்த அந்த ஒரு ஆடையை எனக்கு இப்போதே கொடுத்து விடுங்கள். நான் அந்த ஆடையுடனே கஃன் செய்யப்பட்டு அடக்கப்பட வேண்டும் என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இது நன்றாக கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுந்திருத்து சென்று மிஅராஜ் தினத்திலே அணிந்த அந்த ஆடையை கொண்டு வந்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு ஒரு சில நிமிடங்களில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆன பிறகு அவர்களை குளிப்பாட்டப்படுகிறது. குளிப்பாட்டப்பட்டு அவர்களுக்கு கஃன் இடுகிற போது அவர்கள் சொன்ன போலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் தினத்தில் அணிந்த அந்த ஆடையை அவர்களுக்கு கஃனில் சேர்த்து அதையும் அணிவிக்கப்படுகிறது. அப்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி வந்து, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தினுடைய கஃன் ஆடை இது, இந்த ஆடையையும் சேர்த்து அவர்களுக்கு அணிவித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அணிவிப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து கஃன் ஆடையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஹதீஸுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இந்த மனைவி இருக்கிறார்களே, அல்லாஹ்வே இவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா இவருக்காக வேண்டி
சுவனத்திலே ஒரு வசந்த மாளிகையை கட்டி தயாராக வைத்திருக்கிறார். இந்த சுப செய்தியோடு அல்லாஹு தஆலா இந்த கஃன் துணியை கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுக்க சொன்னான். அல்லாஹு தஆலா தனக்கு நெருக்கமானவர்களை அரவணைத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிற போது அவர்களை இப்படித்தான் யார் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். உங்களுடைய மனைவி அன்னை ஹதீஜாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லி அந்த கஃன் ஆடையை, சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கஃன் ஆடையை, இதையும் சேர்த்து அவர்களுக்கு கஃன் இடுங்கள் என்று சொல்கிற போது அதையும் சேர்த்து அவர்களுக்கு கஃன் இடப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய மண்ணறையில் அவர்களை அடக்கப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பிதாயா நிஹாயா என்ற பெரும் கொண்ட 18 பாகங்கள் கொண்ட அந்த கிதாபிலே இந்த வரலாற்று சம்பவத்தை ஆதாரபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக, அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமான இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை நாம் கொண்டாட வேண்டும். இதை கொண்டாட விட்டால் நாம் எதை கொண்டாட போகிறோம்? என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுக, என்னுடைய ரஹ்மத்தை மக்களுக்கு சொல்லி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். ரஹ்மத்தை யாருங்க? உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உங்களுக்கு அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிற போது மீலாது விழாவை கொண்டாடக்கூடாது என்று சிலர் இடதுசாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பின்னாலேயே நீங்கள் போய்விடாதீர்கள், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் உலகில் வாழ்வதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ இல்லை என்றால் நாம் எல்லாம் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டாலே ஸலவாத்து சொல்வதற்கு உங்களுடைய நாவு துடிதுடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை உங்களுடைய நாவிற்கும் உங்களுடைய இதயத்திற்கும் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல ஒரு பக்குவத்தை நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உஸ்மா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக, தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.